அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இறைவன் சில பெண்களுக்கு அழகான தோற்றத்தை கொடுத்தும், அழகான உடல் அமைப்பை கொடுத்தும், அழகான நிறத்தை கொடுத்தும், தன்னுடைய ஆடை அலங்காரங்களை பிற ஆண்களுக்காக, பிற ஆண்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடைகளை அணிந்து திரியும் பெண்கள், மற்றவர்கள் எல்லாம் என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தற்பெருமைக்காக கீழ்த்தரமான முறையில் ஆடைகளை அணிந்து திரியும் பெண்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஹதீஸ் அவர்களின் ஆடையை சரி செய்ய உதவட்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. புகாரி, முஸ்லிம் இரு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ். இறைத்தூதர் நாயகத்திடத்திலே கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து, நாயகமே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, என்னுடைய வலிப்பு நோய் நீங்கள் துஆ செய்யுங்கள் நாயகமே என்று கூற, இறைத்தூதர் நாயகம் அந்த பெண்மணியை பார்த்து கூறினார்கள், இன்ஷிதி சபர்தி வலக்கில் ஜன்னா. இன்ஷிதி சபர்தி, நீங்கள் அந்த வலிப்பு நோயிலே பொறுமையாக இருக்க நாடினால் வலக்கில் ஜன்னா, உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது என்று கூறினார்கள் இறைத்தூதர் நாயகம். கூறிவிட்டு சொன்னார்கள், வ இன்ஷிதி தஅவுதுல்லாஹ ஐயுஆஃபியகி, நீங்கள் நாடினால் உங்களுடைய வலிப்பு நோய் நீங்கவும் குணமாகவும் இறைவனிடத்தில் துஆ செய்கிறேன் என்று கூறின நேரத்தில், அஸ்பிரு யா ரசூலல்லாஹ், நாயகமே, நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று கூறினார் அந்த பெண்மணி. இருந்தாலும் வலிப்பு நோய் வருகிற நேரத்தில் என்னுடைய ஆடை என்னை விட்டும் விலகி விடுகிறது நாயகமே, நாயகமே, வலிப்பு நோய் எனக்கு வருகின்ற நேரத்தில் என்னுடைய ஆடை என்னை விட்டும் விலகாமல் இருக்க எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி கூறினார்கள் என்றால், ஆடை விடயத்தில் அந்த பெண்மணியினுடைய ஒழுக்கவியல் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்பதை பாருங்கள். வலிப்பு போன்ற பயங்கரமான வியாதிகள் எதையும் இறைவன் எங்களுக்கு தராமலே, எந்த குறைகளையும் எங்களுக்கு இறைவன் வைக்காமலே, நாங்கள் ஆடை விடயத்தில் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறோம் என்பதை நாங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்பாவது எங்களுடைய ஆடைகளை நாங்கள் சரி செய்து கொள்வோம்.